தாவேக முதல் மாநாட்டிற்கு சென்றபோது சாலை விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு அக்கட்சியின் சார்பாக வீடு கட்டி கொடுக்க உள்ள நிலையில் அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேக முதல் மாநாட்டிற்கு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருந்து சென்ற சார்லஸ் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு தாவேக சார்பில் வீடு கட்டி தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி வீடு கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜையில் தாவேக மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் குமார், உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரத்தில் கிராம உதவியாளர் தேர்வு 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டதால் தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறையில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பள்ளியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக விண்ணப்பம் செய்தவர்கள் தேர்வு மையத்திற்கு வந்த நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தேர்வர்கள் விரக்தியடைந்தனர். சரி, ரீ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு மறுபடியும் இப்போ இந்த டேட்டு கொடுத்துட்டு அதையும் கேன்சல் பண்ணாங்க. அந்த டேட்டும் இல்லைன்னு இப்போ எக்ஸாம் வர வச்சுட்டு இன்னைக்கு எதையுமே இன்ஃபார்ம் பண்ணல. கேட்டால் ஏதோ பேப்பரில் போட்டேன். எவ்வளவோ அட்வான்ஸாக வந்துருச்சு. ஒரு போர்டு கூட வைக்கல. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போர்டாவது ஃப்ரண்ட்ல வச்சிருக்கலாம். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல வேற யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ யாரும் வரல. இப்போ திருப்பி ஹால் டிக்கெட் வீட்டுக்கு வந்துச்சு. வந்தோடனே சரி வரலாம், அப்படி போன தடவை தான் கேன்சல் ஆச்சு, சரி இந்த தடவை வருவோம், எழுதுவோம், எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம். நாங்கள் குரூப் 4க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அது கிடைக்கலனாலும் இதுலையாவது நாங்கள் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வரோம். கடைசியில் இதுலயே இப்படி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏதாவது மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ பேர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து இங்கே பார்க்கும்போது யாருமே ஒருத்தர் நிப்பாட்டியாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது வெப்சைட்டில் போட்டிருக்கலாம். ஏதாவது இவ்வளோ டெவலப் ஆன இதில் ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு எதுலேயுமே சோர்ஸ் இல்லையா? தோரணமலை முருகன் கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சூரிய வழிபாட்டில் நகைச்சுவை நடிகர்கள் கிங் காங், முத்துக்காளை ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை கோவிலில் அரச மரம், வேப்ப மரங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி வழிபட்டனர். சீக்கிரமா குழந்தை வீடு கிடைக்கணும், உத்தியோகத்துல மேன்மேல வளர்ச்சி அடையணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.